ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து 50 வினாக்களை பார்க்க போகிறோங்க. முக்கியமான 50 வினாக்களை நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ஸ்பெஷல் டெட் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் எல்லாருமே மும்முரமாக அதுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஜிகேவுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமிங்கிற நம்முடைய இன்னொரு சேனலில் வரும். இந்த சேனலில் வராது. இந்த சேனலில் ஒன்லி தமிழ் மட்டும் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த சேனலை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அந்த சேனலில் போடுற வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாங்களா? மொத்தம் 50 கேள்வி இருக்குது. இதை டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக உங்கள் ஸ்கோரை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? அடுக்கு தொடரில் ஒரு சொல்லானது எத்தனை முறை வரும்னு கேட்குறாங்க. 2 முதல் 4 முறை வரை வரும். அதிகபட்சம் 4 முறை வரைக்கும் வரலாம். 2 முறையிலிருந்து 4 முறை வரைக்கும் வரும். அடுத்த வினா பாருங்க. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? பெரும்பானாற்று படை அப்படிங்கிற நூலில் இருக்குது. பெரும்பானாற்று படையில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? தேனரசனுடைய கவிதைகளில் தான் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். அடுத்த வினா பாருங்கள். ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற பாடலை பாடியவர் யார்? ஒன்றுரா முன்றிலோ இல் என்ற பாடலை பாடியவர் முன்றுரை அரையனார். அடுத்த வினா பாருங்க. பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். அடுத்த வினா பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்த நாள்? சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்த நாள் 1939 செப்டம்பர் 6. 1939 செப்டம்பர் 6. அடுத்த வினா பாருங்கள். காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? வரதன். காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன். அடுத்த வினா பாருங்கள். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாம். கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் மலைபடு கடாம். அடுத்த வினா பாருங்கள். தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? தொழில் பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படற்கை இடத்துல மட்டும்தான் வருங்க. அடுத்த வினா பாருங்க. தன்பொருணை புனல் நாடு என்று பாடியவர் யார்? தன்பொருணை புனல் நாடு என்று பாடியவர் யார்? சேக்கிலார் தான் பாடியிருக்காரு. அடுத்த வினா. தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரவன் என காயிதே மில்லத்தை புகழ்ந்தவர் யார்? தமிழக அரசியல் வானில் கவியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரவன் என்று காயிதே மில்லத்தை புகழ்ந்தவர் அறிஞர் அண்ணா தான் புகழ்ந்திருக்காங்க. அடுத்த கேள்வி. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்திரை பெருங்கடல் நீர் இடை போல என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அகநானூறு என்ற நூலில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன? பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்பது என்ன? குகை ஓவியங்கள். அடுத்த வினா. முற்காலத்தில் தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட நதி எது? முற்காலத்தில் தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட நதி எது? தாமிரபரணி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டுடணும். ஆண் பொருணை அப்படிங்கிற ஒரு நதியும் இருக்குது. தன்பொருணைனா தாமிரபரணி, ஆண் பொருணைனா என்னங்க? இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க. அடுத்த வினா பாருங்கள். பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நிகண்டு நூல் எது? பல வகையான கப்பல்களின் பெயரை குறிப்பிடும் நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம். அடுத்த வினா பாருங்கள். முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போன்று இருந்தது என்றவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. அடுத்த வினா பாருங்க. முத்துபடு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் எது?
முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் நற்றிணை. அடுத்த வினா பாருங்க. வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரையும் ஓவியத்துக்கு பெயர் என்ன? வண்ணங்கள் பயன்படுத்தப்படாமல் வரையும் ஓவியத்துக்கு பெயர் புனையா ஓவியம். அடுத்த வினா. இனிப்பு தின்றான் எவ்வகையான ஆகுபெயர்? இனிப்பு தின்றான் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? இனிப்பு என்பது பண்பு, இங்கே வந்திருக்கிறது பண்பு ஆகு பெயர். அடுத்த வினா பாருங்க. இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை எவை? இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவை திரிசொல். திரிசொல் இலக்கியத்தில் மட்டும்தான் வரும். அடுத்த வினா பாருங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் என்ன? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் என்ன? நெடுநல் வாடை. அடுத்த கேள்வி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யார்? வெண்ணி குயத்தியார். இவங்க தான் பாடியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் எது? கொற்கையில் பெருந்துரை முத்து என கொற்கை முத்தை புகழும் இலக்கியம் அகநானூறு. அடுத்த வினா பாருங்க. மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? மதுரை வைத்தியநாத ஐயர் இவர் தலைமையில் நடைபெற்றது. அடுத்த வினா பாருங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு எனப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை. அடுத்த வினா பாருங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார்? நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு. அடுத்த வினா பாருங்க. கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் எது? கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் திரிசொல். கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கும் சொல் திரிசொல். அடுத்த வினா பாருங்க. களஞ்செய் கம்மியர் வருகென கூவி என்று கூறும் நூல் என்ன? களஞ்செய் கம்மியர் வருகென கூவி என்று கூறும் நூல் மணிமேகலை. அடுத்த வினா பாருங்க. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது எவ்வகையான ஆகுபெயர்? இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். அடுத்த வினா பாருங்க. தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் எனப்படுபவர் யார்? தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் எனப்படுபவர் யார்? வ.உ. சிதம்பரனார். அடுத்த வினா பாருங்க. கப்பலில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசினை கொண்டு இணைத்த செய்தியை கூறும் நூல் என்ன? கப்பலில் பழுது ஏற்படுது, அப்போ மரப்பிசினையை கொண்டு இணைக்கிறாங்க. இந்த செய்தியை கூறும் நூல் பரிபாடல் அப்படிங்கிற நூல் தான் குறிப்பிடுது. அடுத்த வினா பாருங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன என்று கூறும் நூல் என்ன? புனையா ஓவியம் புறம் போந்தன என்று கூறும் நூல் மணிமேகலை. அடுத்த வினா பாருங்க. டிசம்பர் சூடினால் எவ்வகையான ஆகுபெயர்? டிசம்பர் சூடினால் என்பது எவ்வகையான ஆகுபெயர்? காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால் என்பது காலவாகு பெயர். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம் எது? இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றுடைய ஒரு பிரதி பாதுகாக்கப்படும் இடம் கன்னிமாரா நூலகம். அடுத்த வினா பாருங்க. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது என்ன? பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அடுத்த வினா பாருங்க. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்த வினா பாருங்க. அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன? அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது என்ன? இரட்டை கிளவி தான் அப்படி வருங்க. அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வரும். அடுத்த வினா பாருங்க. கப்பலில் பயன்படுத்தப்படும் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? கப்பலில் பயன்படுத்தப்படும் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன? பருமல். குறுக்கு மரத்துக்கு பருமல் என்று பெயர். அடுத்த வினா பாருங்க. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரை நடையில் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனையை உரை நடையில் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்க.
பொங்கல் உண்டான் ஆகு பெயர் வகை அறிக. பொங்கல் உண்டான் என்பது எவ்வகையான ஆகு பெயர்னு கேட்குறாங்க. பொங்கல் என்பது தொழில். அப்போ இங்கே வந்திருக்கிறது தொழிலாகு பெயர். அடுத்த வினா பாருங்க. சோழ மன்னன் போரவை கோப்பிரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் போரவை கோப்பிரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு. அடுத்த வினா பாருங்க. தமிழிசை காவலர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? தமிழிசை காவலர் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். அடுத்த வினா பாருங்க. தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தவர் யார்? தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தவர் யார்? பாரதிதாசன் தான் கவிதையாக படைச்சிருக்காரு. அடுத்த வினா பாருங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுவது. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடப்படுவது இடக்கர் அடக்கல். அடுத்த வினா பாருங்க. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது என்ன? ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் தான் விடையாக அமையும். அடுத்த வினா பாருங்க. முனைப்பாடியாரின் காலம் என்ன? முனைப்பாடியாரின் காலம் 13ஆம் நூற்றாண்டு. அடுத்த வினா பாருங்க. குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார்? குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். அடுத்த வினா பாருங்க. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்னும் நூல் என்ன? செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் என்ன? புறநானூறு தான் குறிப்பிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு வரியை சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். 9th புக்கில் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். திருக்குறள் போன்று அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது எது? திருக்குறள் போன்று பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே 7ஆம் வகுப்புலேருந்து இன்னும் ஒரு 50 கேள்வியை கொண்டு வரேங்க. சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க. 50 கேள்விக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு 50 கேள்வியை கொண்டு வரேன். ஃபுல்லாக ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் படிக்க புத்தகம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா நாம்ளே இயல் வைஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு 100, 120 கொஷின் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக கவனிச்சிங்கனாவே போதும். சரிங்களா? லைன் பை லைன் கொஷின் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோ வந்துடும். கடைசி கேள்வியை பாருங்கள். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர் தான் பாடியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துருக்கோம். இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் மற்ற சேனலுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு டெஸ்ட் இருக்குது. 50 கேள்வியை கொண்டு வரேன். படிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைய வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.